வானவர் லோகத்தில் வருகின்றார்கள். வானவர் லோகத்தில் உள்ள புதுமைகள் எல்லாம் கண்டுகளித்தார்கள். அல்லதை சில்லறை கல்லறை வீர கண்டுகளித்து அந்த தெய்வ லோகம் என்று தெய்வேந்திரன் வாழக்கூடிய தெய்வ லோகத்துல வர்றாங்க. தெய்வ லோகத்துல யாருமா இருக்க? தெய்வேந்திரன் இருக்கின்றார். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை மீது தெய்வேந்திரன் அமர்ந்திருக்கு. மந்திரிமார்கள் எல்லாம் சிறந்திருக்கு. இந்திராணி அழகிருக்கு. ரம்பை ஊர்வசி பெண்கள் அவருடைய பரதநாட்டியம் புரிந்து வருகின்றார்கள். அதை கண்டுகளித்து எம லோகத்திலே வருகின்றார்கள். யம தர்மராஜர்கள் சிறப்பாக அமர்ந்திருக்கு. சத்தியலோகத்தை கண்டுகளித்து விட்டு கைலாசமலையை வருகின்றார்கள். கைலாச மலையை வந்து வரக்கூடிய நேரத்திலே கைலாச மலையில் பொதுமைகள் அத்தனை பார்த்தார்கள். அப்படி பார்த்து விட்டு ஆதி கரையண்ட பகவான் முன்னே அப்படி வருகின்றார்கள் காளியர்கள். பகவான் நம்ம 8 பேரையும் கல்யாணம் செய்து வாழுவார். 8 பேரும் சந்தோஷம். கைலாச மலைக்கு வந்துட்டோம். பல துயரங்களை தாண்டி கல்யாணம் நமக்கு இன்னைக்கு கல்யாணம் 8 பேருக்கு கல்யாணம் இன்னைக்கு. அப்படி என்று பகவான் இடத்துல வருகின்ற போது மாயவனை கண்டார்கள். மாயவன் அண்ணனுக்குள்ள இருக்கிறாரு. இருந்தாலும் அண்ணன் இருந்த ஒரு அச்சி நினைஞ்சியும். சரி சிவபெருமானை பார்த்து அந்த பகவான் பக்கத்திலே வருகின்றார்கள். சரி பகவான் பக்கத்திலே வந்து நின்று சரி ஐயா பகவானே பகவானே சொல்ல கேளோ சொல்ல கேளோ ஐயா பகவானே பகவானே சொல்ல கேளோ சொல்ல கேளோ பகவானை எழுதலையறுத்து ஈஸ்வரனே பகவானே அன்று சொன்ன வார்த்தையவே கல்யாணம் செய்ய வேணும். அன்னைக்கு நீங்கள் எங்களை பிறவி செய்து விட்டீர்கள். மகுடம் தலையெடுத்து நாங்கள் ஒரு நடையிலே மகுடம் தலையெடுத்து நாங்கள் அழைத்து வந்து இருக்கின்றோம். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல மகுடை தலையெடுத்து வந்தீங்கன்னு சொன்னா 8 பேரையும் திருமணம் செய்து திருமணம் செய்து வாழபடி சொன்னீங்க. நாங்க 8 பேர் வந்திருக்கிறோம். அடேக்கா கேள்வி வருகிட்ட நாங்க அவருக்கு தலையை வெட்டிட்டோம். இப்ப கல்யாணம் பண்ணுங்க. நீங்க 8 பேரும் சேர்த்துதான் தலையை வெட்டினீங்களா? ஆமா 8 பேர் தான் வெட்டினீங்களா? இல்ல 8 பேரும் சேர்த்தே வெட்டணும். பின்னாடி 4 பேர் எப்படி இருக்க? 4 பேரா? அவங்க வெட்டின கொஞ்சம் களைப்பு இருக்கும்ல. ஒரே இடைவிடாத வெட்டி. சரி பரவாயில்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணுங்க சுவாமி. நீங்களும் மகனுடைய தலையை வெட்டி வருவீங்க. உங்க 8 பேர்த்தையும் நான் கல்யாணம் செய்து வாழலாம்னு நினைத்தேன். அது தப்பு பண்ணி வந்து நிக்கிறீங்களா? சுவாமி தப்பு பண்ணணும் சுவாமி. நாங்க இடுப்புல என்ன இருக்கு? இடுப்புல குழந்தை இருக்கு சுவாமி. குழந்தை இருக்கா? எப்போது குழந்தையை எடுத்து கொஞ்சி வாழ கொடுத்தீர்களோ? சரி ஆமா அப்போதே நீங்க தாய்மை அடைந்து விட்டீர்கள். அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் பெருமை சேர்வது எப்போது தாய்மை அடைகின்ற போது. சுவாமி இந்த பிள்ளைகள் வரக்கூடிய வழியிலே எங்களை பார்த்து அழுத சுவாமி. அழுத குழந்தைக்கு நாங்கள் பால் கொடுத்தது தப்பா? தவறில்ல. இருந்தாலும் பிள்ளைக்கு சமமாக ஒரு தாய்க்கு சமமாக ஆகிட்டீங்க. தாய்க்கு பால் கொடுத்த காரணத்தினால் நீங்கள் தாய்மை அடைந்து விட்டீர்கள். அப்படியா? தாய்மை அடைந்த பெண்ணை ஒருவன் திருமணம் செய்ய இயலுமா? இயலாதுதான் சுவாமி. அதனால மாத்தி மறுக்கி பேசாதீங்க. உங்களுக்கு நான் வேண்டிய வரங்களையும் கொடுத்து உங்களுக்கு கையில் இருக்குல்ல இந்த குழந்தை வர்ற வழியில கிடைச்சி. அதனால இந்த குழந்தைக்கு நான் திருநாம பெயரும் சொல்லி தர்றேன். அப்படியே சொல்லுகின்ற போது பார்த்தார்கள் காளியர்கள். இந்த பகவான் எப்படி இந்த வார்த்தை சொன்ன உடனே போன்ற கண்ணீரை